இந்த இயற்கை மருத்துவ முறை சிகிச்சையில இனிமான்ற ஒரு ப்ராசஸ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி போகும். அது சிலருக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பாத்ரூம் எல்லாம் போயிருது. இதே பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் கோலன் ஹைட்ரோதெரபின்னு ஒரு அதி உன்னதமான அதி ஹைஜீனிக்கான ஒரு சிகிச்சை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கிளினிக்ல. எங்கள் கிளினிக்ல மட்டும் இல்லை, நேச்சுரோபதி கன்சல்டன்ட் எல்லாருமே உலகம் முழுக்க பண்றாங்க. இந்தியாவிலே ஒரு 6-7 சென்டர் இருக்கு, பெரிய பெரிய சென்டர். அங்க தங்கி பார்க்குற சிகிச்சை முறை இது ரொம்ப அட்வான்ஸ். அதாவது 80 வயசு 90 வயசு ஆளுங்களுக்கு கூட அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு பண்ணி அவங்க குடல்லாம் இப்படி சிறுத்து இருக்கும். இந்த சிறுத்துக்குள்ள தண்ணியை விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா கழுவி அதில் பித்தங்கள் ஃபார்மேஷன் இருக்கும். பல வருட பித்தங்கள். அதாவது நம்ம சாப்பிடும் போது, அதாவது நம்ம பசி எடுக்காம சாப்பிட்றோம்ல, அப்ப பசி எடுக்கும் போது நமக்கு ஃபார்மேஷன் ஆகிற பித்தம் என்ன ஆகும்? வெளியே வந்திருக்கா என்னைக்காது? வேறு ஒரு மூலியமா வெளியே வரல. அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள தேங்கி நம்ம குடலுக்குள்ள தேங்கி இந்த இடத்துல போயிட்டு அது அஜீரணத்தை கொடுக்கும். அந்த பித்தங்கள்லாம் அவங்களுக்கு வெளியே வரத பார்ப்பாங்க. இது எல்லா வயசுக்காரங்களுக்கும் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம உணவு முறை பழக்கம் சரியில்லாதனால 16 வயசுல இருந்து நிறைய பசங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு ஒபேஸ்ன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அப்பேற்பட்டவங்களுக்குலாம் இந்த குடல் இவ்வளவு சைஸ்ல, இந்த சைஸ்ல அவங்களுக்கு இந்த 2 குடல் இந்த சைஸ்ல இருக்கும். இதெல்லாம் சுருங்கி இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு இது ஃபுல்லாவே கட்டி கட்டியா மலங்கள் தேங்கி இறுகி அவங்க வயிறே வலின்ற கண்டிஷனாக இருக்கும். அவங்களுக்கு இந்த புண்கள் இருக்கும், கட்டிகள் இருக்கும், குடல் சிறுத்து இருக்கும். ஐபிஎஸ் கண்டிஷன் சொல்ற புண்களுக்குள்ள மலங்கள் வேறு தேங்கி இருக்கும். அப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் இருக்கு. இப்பேற்பட்ட இருக்கிறவங்க இந்த கோலன் ஹைட்ரோதெரபின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு மிஷின் மூலிமா தண்ணி இந்த ஆனஸ்ல வழியை விட்டு இங்கே போகும். அதுக்கப்புறமா இங்கே போய் கிளீன் பண்ணும். அதுக்கப்புறமா தண்ணி இங்கே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக போக தண்ணி போகிறது அந்த சில்னஸோட அவங்க ஃபீல் பண்ணி அவங்க என்டையர் கோலனை, அந்த கோலனில் இருக்கிற அந்த கேப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதில் இருக்கிற மலங்களை வெளியே போகிறத அவங்க அந்த மிஷின்லேயே பார்க்கலாம். அப்படிப்பட்ட அட்வான்ஸான சிகிச்சை, ஹைஜீனிக் சிகிச்சை. இந்த சிகிச்சை அவங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமான்னு கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். நான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு 30லேருந்து 50 வயசு வர காரங்களுக்கு நிறைய இருதய பிரச்சனை வருது, நிறைய ஸ்கின் பிரச்சனை வருது, நிறைய ஹேர் லாஸ் வருது, நிறைய பேருக்கு ஒபேஸ் வருது. இவங்களுக்கு எல்லாமே இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட்டு. அதாவது அவங்க வாழ்வியல் முறை பிரகாரம் அவங்க வாழ தெரியாமல் வாழ்கிறாங்க, சாப்பிட தெரியாமல் சாப்பிட்றாங்க. இதுதான் காரணம். இதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிவிட்டு அவங்கள அவங்க உணவு பழக்கத்தையும் அவங்க சமையல் பழக்கத்தையும் அவங்க கிச்சனையை மாத்திர போல இருந்தால் தான் இந்த சிகிச்சைகள் பண்ணுவோம். ஏன்னா இந்த சிகிச்சைகள் அடிக்கடி நிறைய பேருக்கு பண்ணக்கூடாது. இது ஒரு கிரானிக்காக இருக்கிறவங்களுக்காக ஒரு 2 இல்லை 3 வாட்டி தான் பண்ணும். அதுக்கப்புறமா அவங்க வாழ்வியல் முறையை அவங்க மாற்றினாதான் இந்த குடலாகப்பட்டது சிறுத்து இருக்குல்ல, இந்த சிகிச்சைகள் பண்ணிட்டு இன்னும் மேலும் ஸ்பைன் அலைன்மெண்ட், போஸ்டர் கரெக்ஷன், அவங்க முதுகுத்தண்டு வளத்தில் கழுத்தில் எல்லாத்தையும் பண்ண உடனே இந்த குடலுக்கு இரத்த ஓட்டங்கள் ஓடும். இந்த குடலுக்கு இரத்த ஓட்டங்கள் ஓடிச்சுன்னா இது தன் வேலையை பார்க்குமா பார்க்காதா? அதுக்கு தான் இந்த நேச்சுரோபதியில் மருந்தே இல்லாமல், மாத்திரைகளும் கொடுக்காம, ஒரு சப்ளிமெண்ட்டும் கொடுக்காம, இந்த பொருளை சாப்பிட அந்த பொருளை சாப்பிடலாம் சொல்லாமல் அவங்க குடலே இந்த வேலையை பார்க்கறதுக்கான அட்வான்ஸான சிகிச்சைகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.